எல்லா புகழும் இறைவனுக்கு. ஒரு சின்ன இன்ட்ராக்ஷன் மாதிரி நான் ஸ்டார்ட் பண்றேன். பெரிய யானையால் முடியாதது சிறிய எறும்பால் முடியும். சொல்ல முடியுமா? சொல்லுங்க. பெரிய யானையால் முடியாதது சிறிய எறும்பால் முடியும். ஓகே, வேற? சிறு தானியங்களை உண்டு வாழ முடியும். பெரிய மரத்தால் முடியாதது சிறு புல்லால் முடியும். சொல்ல முடியுமா? பெரிய மரத்தால் முடியாதது சிறிய புல்லால் முடியும். பெரும் புயலையும் தாக்கு பிடிக்க முடியும். வலிமை வாய்ந்த சிங்கத்தால் முடியாதது சிறு அணிலால் முடியும். சொல்ல முடியுமா? மிகப்பெரிய மரத்தையும் சாதாரணமாக ஏற முடியும். தகதகக்கும் சூரியனால் முடியாதது சிறு மெழுகுவர்த்தியால் முடியும். சொல்ல முடியுமா? இரவிலே உங்களுக்கு வெளிச்சம் தர முடியும். பறந்து விரிந்து கிடக்கும் கடலால் முடியாதது சிறு தேங்காயால் முடியும். சொல்ல முடியுமா? உங்களுடைய தாகத்தை முழுவதுமாக அணைக்க முடியும். ஒரு பசுமையான இலை செய்ய முடியாததை ஒரு காய்ந்த இலையால் செய்ய முடியும். நெருப்பை உருவாக்க முடியும். தண்ணீரை உறிஞ்சிக் கொள்ள முடியும். அருமையா சொன்னார். மனம் கொடுக்கும் மலரால் கொடுக்க முடியாதது மலத்தால் முடியும். மனம் கொடுக்கும் மலரால் கொடுக்க முடியாதது மலத்தால் முடியும். மலம்னா என்ன தெரியும்ல? என்ன? எருவாக மாறி பூமி மண்ணுக்கு சத்தாக மாற முடியும். அதுபோல படைப்புகளை வணங்கக்கூடிய உங்களால் நிச்சயமாக படைத்தவனை மட்டும் வணங்க முடியும். படைப்புகளை வணங்கக்கூடிய உங்களால் நிச்சயமாக படைத்தவனை மட்டும் வணங்க முடியும். அதுபோல நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த சூழலிலே இருந்தாலும், பஞ்சை பராரியாக இருந்தாலும், ஓர் இறைவனை ஏற்றுக்கொண்டால் கண்ணியமிக்கவர்களாக மாற முடியும். ஆகவே சந்தேகத்தை விலக்குங்கள், மலர தயாராகுங்கள், சிந்தியுங்கள், செயல்படுங்கள் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி, நன்றி, நன்றி.